திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு குரு பகவான் வக்ரகதியாக போகிற பலனை பற்றி பார்க்க போகிறோம். அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் ரிஷப ராசியிலே குரு பகவான் வக்ரகதியாகிறார். ஏற்கனவே ஒரு சுபருடைய வீட்டில் தான் இருக்கார். இதுவும் ஒரு சுபகிரகம் தான். அதனால் பெரிய பாதிப்புகளை குரு கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள், உங்கள் ஜாதகத்தை 2 கேட்டகரியை பிரிக்கணும். ஒன்று, குரு வக்ரமாயிருக்கான்னு பாருங்கள், அல்லது குரு வக்ரம் இல்லையான்னு பாருங்கள். இப்படி குரு வக்ரமாக இருந்தால் இந்த 4 மாத காலங்களில் ஒரு நல்ல விஷயங்கள், ஒரு ஜாக்பாட் மாதம், நினைக்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே நடக்கும். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரம் இல்லாமல் இருக்கார் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ எதில் அப்படி இருக்கணும் அப்படின்னா, குரு அப்படின்னா நகை, பணம், சொத்துக்கள், பெயர், புகழ், மதிப்பு இதெல்லாம் சொல்லக்கூடியது குரு தான். இந்த குரு உங்கள் ஜாதகத்தில் வக்ரமாக இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நகை தங்காது. அதே போல் பண இழப்புகள் நிறையா இருக்கும். நகை எடுத்தீங்கனாலும் ஏதாவது ஒரு அடமானத்துக்கு போகும், விற்க வேண்டியது இருக்கும். நகை போட்டாலே ஒரு பாதிப்புகள், நெகட்டிவ் நிறையா வரும். இதெல்லாம் குரு உங்கள் ஜாதகத்தில் ஈஸியாக வக்ரமாக இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே போல் குழந்தைகள் சார்ந்த ஒரு அவமானங்கள், குழந்தைகளுக்கு எது செய்ய முடியாமல் இருக்கிறது, குழந்தை தடை ஏற்படுறது, குழந்தை தாமதமாக பிறப்பது, அது எல்லாமே உங்களுக்கு குருவினுடைய தன்மையில் வந்துடும். பரம்பரை சொத்துக்கள் இருக்காது, தாத்தா பாட்டி சொத்துக்கள் சேர்த்த முடியாது, எவ்வளோ பணம் வந்தாலும் தங்காது, வர்றது எல்லாமே செலவாகுது, விரயமாகுது அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே இந்த குரு பகவான் தான் கொடுப்பார். எங்கே போனாலும் பெயர் புகழ் இருக்காது. அதே போல் உங்களுக்கு நீங்கள் யாருக்கு என்ன நல்லது செஞ்சீங்கனாலும் திருப்பி பலன் அப்படிங்கிறது ஒரு துளி கூட கிடைக்காது. இது உங்கள் ஜாதகத்தில் இயற்கையாக குரு கெட்டிருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கார் அப்படின்னா என்ன மாதிரி பலன்களை கொடுப்பார் அப்படின்னா, பரம்பரையாக சொத்துக்கள் சேர்த்தக்கூடியவராக இருப்பார். 2 தலைக்கட்டு 3 தலைக்கட்டுக்கு வர்ற வரைக்கும் சொத்தை சேர்த்து வச்சுருப்பார். அதே போல் நகை தங்கும், நிறைய நகை வாங்கி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். நிறைய நகை சேர்ந்துக்கிட்டே இருக்கும், வாங்க சேர்ந்துக்கிட்டே இருக்கும். குழந்தைகள்னால நல்ல ஒரு வளர்ச்சி, மகிழ்ச்சி, குழந்தைகளுக்கான தேவைகளை எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இதெல்லாமே இந்த குருவினுடைய தன்மையில் குரு உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் இதெல்லாமே நிச்சயமாக நடக்கும். இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் குருவினுடைய நிலை, குரு நல்லா இருக்காரா நல்லா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நாம் ஒரு ராசிக்கு உண்டான இந்த குரு வக்ரகதி என்ன ஆவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மேஷ ராசிக்கு உண்டான குரு வக்ரகதி பலன் பார்க்கலாம். குரு வக்ரமாகி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டில் இருக்கார். அப்போது உங்கள் ஜாதகத்தில் பார்த்துக்கோங்க, 2ஆம் இடம் அப்படிங்கிறது பணம், உங்களுடைய வாக்கு, உங்களுடைய செயல்கள், குடும்பம் அமையக்கூடிய இடம், பணம் வரக்கூடிய வழி, இதெல்லாமே 2ஆம் இடம் தான். உங்களுடைய பொருளாதாரமும் 2ஆம் இடம் தான். இப்போது குரு வக்ரமாகிறார். அப்போ மேஷ ராசிக்காரங்க கொஞ்சம் பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. ஏமாற்றங்கள் நிறைய இருக்கும், பணம் தொலைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். இந்த காலகட்டங்களில் நகை விற்கிறது, நகை வாங்கிறது, அதே போல் பாருங்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலைகளுக்காக அடமானம் வைக்கிறது, இதெல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார். குரு உங்களுக்கு 9, 12ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால இப்போது இந்த சூழ்நிலையில் நீங்கள் ஏகதேசமாக நீங்கள் பூர்வீக சொத்தை பற்றி பேசாமல் இருக்கிறது நல்லது. பூர்வீகம் சார்ந்த ஒரு ஸ்ட்ரகிள் வரும், அதனால் ஒரு மனக்குழப்பங்கள் ஏற்படும். யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறது இதெல்லாமே செய்யாமல் இருக்கணும். ஏன்னா இதனுடைய சார்ந்த எல்லா விஷயங்களும் வரும். வெளிநாடு போகலாமா, வெளியூர் போகலாமா, அதோட மனக்குழப்பங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். இதெல்லாமே நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இதில் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்துங்க. ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா மறுபடியும் நீங்கள் தான் பணம் கட்ட வேண்டிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்துவிடும். குடும்பத்துக்குள்ளே பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களையே அறியாமல் சில வார்த்தைகள் விட்டுட்டு அதனால் மனம் நோக வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கண்டிப்பாக இந்த குரு பகவான் இந்த 4 மாத காலங்களில் கொடுப்பார். அதனால் குரு உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் சரி, இந்த குரு வக்ரமாகும் பொழுது தசாபுத்தி கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு ஓரளவு குடும்பம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும். அதே போல் பாருங்கள், இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது பொருளாதாரத்தை சொல்கிறதுனால ஒரு ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது நிச்சயமாக பொருளாதாரத்தில் இருக்கும் அப்படிங்கிறதுலையும் மாற்றமே இல்லை. பொதுவாக மேஷ ராசிக்கு குரு பகவான் 9ஆம் இடம் அப்படிங்கிறதுனால உயர்கல்வி சார்ந்த படிப்புகள் ஏதாவது படிக்கலாம், அல்லது நல்ல குரு தேர்ந்தெடுக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு வழியில் ஆன்மீகம் சுற்றுலா போகலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே இப்போ வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுலேயும் நீங்கள் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணி கொண்டு போகிறது நல்லது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. 12ஆம் இடங்கிறது அதிகமாக வெளிநாடு வெளியூர் பயணங்களை சொல்கிறதுனாலையோ இது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு தடையாகிட்டே இருக்குது அப்படின்னா நிச்சயமாக இப்போ இந்த குரு வக்ரமாகும் பொழுது உங்களுக்கு அதில் ஒரு ஜாக்பாட் மாதமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில்
குரு வக்ரமாக இருந்து விட்டால் நிச்சயமாக நான் சொல்லது எல்லாமே உங்களுக்கு அப்படியே மாறுதலாக வெளிநாடு வேலை, வெளியூர் வேலை கிடைக்கும். ஏதாவது பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதே போல் பாருங்கள், உங்களுக்கு பண வரவு ஏதாவது தடையாகிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பண வரவு ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதாரத்தில் ஒரு நல்ல நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படிங்கிறதில் மாற்றம் இல்லை. சுபகிரகத்தினுடைய வீட்டில் குரு இருந்து அதே இடத்துல நட்சத்திரம் மூலமாக தான் உங்களுக்கு வந்து பின்னோக்கி வராரே தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார். சீக்கிரம் பண்ணு இந்த விஷயத்தை வந்து சீக்கிரம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு வேகத்தை கொடுப்பார். அப்போ நீங்கள் தசாபுத்தி கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு ஓரளவு உங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருந்தால் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே நடக்கும். அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. ரிஷப ராசிக்கு இந்த குரு என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிஷப ராசி, உங்கள் ராசிக்குள்ளேயே குரு வக்ரம் ஆகிறார். பொதுவாக உங்கள் ஜாதகத்தில் ராசிக்குள்ளே குரு இருக்கும் பொழுது 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ 5லேயே உங்களுக்கு கேது வேறு ஆக்டிவேஷன் இருக்குது. கண்டிப்பாக ராசிக்கு கனெக்டிவிட்டி ஆகும். ஏன்னா அது திரிகோண ஸ்தானங்கிறதுனால கண்டிப்பாக கேதுனுடைய தாக்கமும் இந்த ரிஷப ராசிக்கு ஏற்பட்டு கொண்டு இருக்கும். அப்போ அங்கே குரு இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு குரு அதிகமான நல்ல செயல்களை கொடுப்பார். அதாவது குரு ராசிக்குள்ளேயோ லக்னத்துக்குள்ளேயோ இருந்தால் பெயர் புகழ் மதிப்பு கிடைக்கும். ஒரு விஷயத்துக்காக செய்யக்கூடிய எல்லா நல்லதுக்கும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அடுத்தது என்ன பண்ணலாம், ஒருத்தரை பார்க்க போகிறீங்க, அந்த இடம் சக்ஸஸ் ஆகிறது. அதே போல் ஒரு செயல் செய்கிறீங்க, அதற்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே புதுசாக கொடுத்து கொண்டே இருப்பார். எப்போ சக்ஸஸ் ஆகும், எப்போ அதில் வருமானங்கள் வரும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அடுத்த இந்த குரு பெயர்ச்சி மாறும் இல்லையா, அந்த டைம் உங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கும். அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ராசிக்குள்ளே குரு இருக்கும் பொழுது கொஞ்சம் பணத்தடைகளை கொடுத்தாலும் கூட பெயர் புகழுக்கு குறைவில்லாமல் கொடுத்து விடுவார் அப்படிங்கிறது அமைப்புண்டு. 2வது விஷயம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் மனக்குழப்பத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். கொஞ்சம் ஒற்றுமை குறைவை ஏற்படுத்தி கொடுப்பார். எங்கே போனாலும் உங்களுக்கு வந்து நல்ல மனிதர், நல்ல ஆள் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கொடுத்தாலும் கூட தன்னை சார்ந்த விஷயத்திலும் தன் மனதிற்குள் இருக்கக்கூடிய விஷயத்தையும் வெளியே யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைகளை கூட இப்போ வந்து உங்களுக்கு இந்த குரு ஜென்மத்திலிருந்து கொடுத்துட்டு இருப்பார். இப்போ குரு வக்ர கதி ஆகும் பொழுது உங்கள் ஜாதகத்தில் வக்ரமாக இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவு பண வரவு, கொஞ்சம் தெளிவான சிந்தனைகள், கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுவார்னு வச்சுக்கோங்களேன். குரு அப்படின்னா வக்ரமாகறாருன்னா வக்ரம்னு ஸ்பீட் பண்ணுறதுன்னு அர்த்தம். அப்போது இந்த விஷயத்தை போய் பண்ணு, பொறுமையாக இருக்காத, அடுத்தடுத்து என்ன செய்யலான்னு யோசி அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி அந்த விஷயத்தை செய்ய வைப்பார். அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை. அப்போ இந்த குரு யார், உங்களுக்கு 8, 11ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால திடீர் வருமானம், திடீர் அதிர்ஷ்டங்கள், அதே போல் பார்த்துட்டிங்கன்னா ஒரு கெட்ட பேர் இருந்தாலும் கூட அந்த கெட்ட பேர் மறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், இதெல்லாமே உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்தால் நடக்கும். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும். பணம் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, மறுபடியும் பணம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த டைமில் பார்த்துட்டிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நீங்கள் பண்ணும்போது அது வந்து லாஸ் ஆகக்கூடிய சூழ்நிலைகளை கூட கொடுத்து விடும். அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் எந்த பணத்தையும் இறக்காமல் இருப்பது ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு. பெரிய லாபத்தை எதிர்பார்க்காதீங்க, என்ன இருக்குதோ அது ஓகே அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பொதுவாக குரு ஒரு சுபகிரகமாக இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு லாபஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனாலையும் பெரிய அளவுக்கு இவர் வந்து உங்களுக்கு கெடுதலை பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இல்லை. அதையும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். யோசனை செய்யக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கிறார். அதனால் இயற்கையாகவே சிந்திக்கக்கூடிய தன்மை குரு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். இது பண்ணலாம், இது வேண்டாம், இது செய்யலாம், இது செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக குரு பிரபஞ்சத்தின் மூலமாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். ஸோ ரிஷபராசி பெருசாக அந்த குரு வக்ரகதி ஆகிறார் அப்படிங்கிறத பற்றி பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. ஜாதக ரீதியாக அதாவது தசாபுத்தியில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கொஞ்சம் ஒரு அனலைஸ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி ஒரு சூழ்நிலைகள் தசாபுத்தி சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ மிதுன ராசி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா குரு உங்கள் ஜாதகத்தில் 12ஆம் வீட்டிலிருந்து வக்ரமாகிறார். இப்போ உங்கள் குரு யார், உங்களுக்கு 7 மற்றும் 10ஆம் அதிபதி. குடும்பம், அதே போல் திருமண உறவு, நண்பர்கள், உங்களுடைய தொழில், உங்களுடைய கர்மா, இதெல்லாமே இந்த குரு தான் இந்த பிறவியில் உங்களுக்கு எடுத்திருக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ இவர் இயற்கையாகவே 12ல் மறைஞ்சு நிற்கும் பொழுது கொஞ்சம் திருமண தடைகளாகும், தாமதத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நண்பர்கள்னால ஏதாவது ஒரு பிரிவினைகள், தொழிலில் கொஞ்சம் வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது, தொழில் நிலையில் கொஞ்சம் டவுனாக இருப்பது, பெரிய வருமானங்கள் இல்லை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா. இப்போ குரு வந்து உங்கள் ஜாதகத்தில் வக்ரமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், தொழிலில் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். தொழில் மூலமாக பல நபர்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு. திருமணத்துக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ண வேண்டிய, ஏன்னா குரு அப்படின்னா வக்ரமாகிறார் அப்படின்னா வக்ரம்னா வேகப்படுத்துதல், மிகைப்படுத்துதல், அதிகப்படுத்துதல் அப்படின்னு பெயர். அப்போது சீக்கிரம் பாரு, திருமணத்துக்கு உண்டான விஷயங்களை சீக்கிரம் செய்யுங்க, நண்பர்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனையை தீர்வுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு கொடுக்கறது,
குடும்ப ஒற்றுமையில் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, சண்டை சச்சரவு இருந்ததுன்னா அதற்கு ஒரு தீர்வுக்கு உண்டான வாய்ப்புகள், பேசி சமாளிக்கலாம், வேற என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே குரு வந்து உங்கள் ஜாதகத்தில் வக்ரமாக இருந்தாலும் பண்ணி கொடுப்பார். அதே போல் தொழில் ரீதியாக பல நபர்களை சந்தித்து ஏதாவது ஒரு வழிவகையில் தொழிலுக்குண்டான வளர்ச்சிகள், லாபத்துக்குண்டான வளர்ச்சிகள் இதெல்லாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிற சூழ்நிலைகளும் கண்டிப்பாக இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரம் இல்லாமல் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும். ஏன்னா மிதுன ராசிக்கு குரு மறையிறது ஒரு யோகம். ஏன்னா அவங்களுக்கு பாதகாதிபதி, கெடுதலை செய்யக்கூடிய கிரகம். இதே மிதுன லக்னமாக இருந்தால் அக்யூரேட்டாக நம்ம சொல்லலாம் இது நடந்தே தீரும் அப்படிங்கிறது. ராசி அப்படிங்கிறது மனதை சொல்லக்கூடிய கிரகமாக இருக்கிறதால மனநிலை கொஞ்சம் குடும்பம் ரீதியாக, திருமண உறவு ரீதியாக, நண்பர்கள் ரீதியாக கொஞ்சம் விரயத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துருக்கும் அப்போ உங்கள் ஜாதகத்தில் குரு இப்போ வக்ரமாக இல்லை அப்படின்னா அப்போ என்ன செயல்படுத்துவார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, திருமணம் சார்ந்த ஏதாவது ஒரு விஷயத்தை நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். ஏதாவது ஒரு தடை தாமத்தை பண்ணி கொடுப்பார். உங்கள் ஸ்டேட்டஸுக்கோ அல்லது உங்களுக்கு எதிர்பார்த்த வரன் அமையாமல் போகிறதுக்கோ அல்லது திருமண வாழ்க்கையில் ஒரு குழப்பத்தை கொடுக்கறதுக்கோ, இது செய்யலாமா வேண்டாமா, இது நல்லா இருக்குமா அப்படிங்கிறது எல்லாமே இந்த பிப்ரவரி மாதம் உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இல்லைன்னா ஒரு குழப்பங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதே போல் தொழில் நல்லா நடந்துட்டு இருந்தாலும் கூட தொழிலில் கொஞ்சம் லாக் ஆகிறது, தொழில் ஒரு ஏற்ற இறக்கங்களை கொடுப்பது, அதே போல் பார்த்துட்டிங்கன்னா தொழிலில் கொஞ்சம் நல்ல வருமானம் வந்துட்டு இருக்குது, டக்குன்னு டல் ஆயிடும். இதெல்லாமே வந்து ஜாதகத்தில் குரு வக்ரமாக இல்லைன்னா கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை. இது வந்து ஒரு சுபகிரகமாக இருக்கிறதுனாலையும் சுபருடைய வீட்டில் இருப்பதனாலும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கலாம். அதே போல் உங்கள் ஜாதகத்தில் தசா புத்தியை பாருங்கள். தசா புத்தி நல்லா இருந்து விட்டால் இந்த குரு பயிற்சியோ இந்த மேக்சிமம் சுபகிரகங்கள் வக்ரமாகிறது பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை. சனி வக்ரமானா தான் உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுப்பார். அப்போ சனி இயற்கையாகவே வக்ரகதியில் தான் இருக்கிறார். ஸோ வந்து அதற்குண்டான வேலைகள் தான் உங்களுக்கு இப்போ போயிட்டு இருக்குமே தவிர மற்றபடி குரு பெரிய அளவுக்கு வக்ரகதி ஆனாலும் அதுவும் மிதுன ராசிக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கொடுக்காது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தசாபுத்தியை கனெக்ட் பண்ணி பார்த்து ரொம்ப ஏதாவது ராகு திசையோ கேது திசையோ சரியில்லாத ஒரு பாதக திசையோ நடக்கும்பொழுது கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. கடக ராசிக்குண்டான குரு பகவானுடைய வக்ரகதி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குரு உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து வக்ரகதி ஆகிறார். அப்போது கடகராசிக்கு சரம் சிரம் உபயம் அப்படின்னு பிரிக்கும் பொழுது சரராசிக்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதி, 11ஆம் இடத்தில் நிற்கக்கூடிய கிரகமும் பாதக கிரகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து லக்கணத்துக்கு எடுக்கும் பொழுது அக்யூரேட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் இதுதான் உண்மை. ராசிக்கு நம்ம பெருசாக பார்க்க வேண்டியது கிடையாது. இருப்பினும் சனியினுடைய வக்ர பார்வையில் கடகராசி மாட்டிகிட்டு இருக்கு, அதுதான் ஃபஸ்ட்டு. ஏன்னா சுப கிரகங்கள் வக்ரகிரியானால் பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது. அசுப கிரகங்கள் வக்ரமானால் மட்டும்தான் பாதிப்புகள் ஜாஸ்தி. அசுப கிரகங்கள் யார் யார் உங்களுக்கு இயற்கையாகவே செவ்வாய், அதே போல் சனி, ராகு கேது வக்ர கிரகங்கள் தான். சூரியனும் சந்திரனும் வக்ரமானாலும் ஆகாட்டி பிரச்சனை கிடையாது, அவங்களால ப்ராப்ளம் கிடையாது. ஸோ வந்து உங்களுக்கு இயற்கையாக வக்ர கிரகங்கள் அப்படிங்கிறது சனி வக்ரம் செவ்வாய் வக்ரமாகி இருந்தால் தான் ப்ராப்ளம். அப்போ உங்களுக்கு சனி இயற்கையாக வக்ரமாகி ராசி வேறு பார்த்துட்டு இருக்கா. அப்போ சுபகிரகமாக இருந்து ஓரளவுக்கு இந்த அஷ்டமச்சனியாக இருந்தாலும் ஓரளவுக்கு நன்மையை செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த குரு பகவானும் இப்போ வக்ரமாகிறார். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்காருன்னா பாருங்கள். இப்போ குரு உங்கள் ஜாதகத்தில் வக்ரமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். குரு யார் உங்களுக்கு ஜாதகத்துக்கு 6 மற்றும் 9ஆம் அதிபதி. ஓரளவுக்கு உத்தியோக ஸ்தானங்கள் அதே போல் உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்தில் ஏதாவது இடர்கள் இதெல்லாமே இருந்தால் இதெல்லாம் கொஞ்சம் தீர்வாகும். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் மாறலாம், ஒரு தொழிலிருந்து இன்னொரு தொழில் மாறலாம் அப்படிங்கிற எண்ணத்தை எல்லாமே அதன் மாறுதலுக்கு உண்டான வழிவகைகளும் நிச்சயமாக இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார். கடன் ஏதாவது வாங்கலாம், கடன் வாங்கினாலும் அதை கற்றக்குண்டான சூழ்நிலைகளும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். ஏன்னா இதெல்லாம் இயற்கையாக நடந்துகிட்டு இருக்கும். ஏன்னா குரு வக்ரம் அப்படின்னாலே மிகைப்படுத்துதல் அர்த்தம், வேகப்படுத்துதல், அதிகப்படுத்துதல் அர்த்தம். அப்போ அவர் 6ஆம் இடத்து அதிபதியாக இருக்கிறதுனால கடன், நோய், வழக்கு, உத்தியோகம் இதெல்லாமே 6ஆம் இடம் தான். ஸோ சித்தி அப்படின்னு சொல்லக்கூடியதும் 6ஆம் இடம் தான். இது சார்ந்த உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகளும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இயற்கையாக உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்தால் இதெல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். கடன் வாங்கினாலும் அதை அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, நோய் இருக்குதா அப்போ நோய்க்கு ஏதாவது ஒரு தீர்வு, நல்ல மருந்து சாப்பிடலாம், நல்ல மருத்துவரை தேர்ந்தெடுக்கலாம், அதெல்லாமே கொடுத்துருவார். அப்போ அவர் 9ஆம் அதிபதியும் ஆகிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அதற்கு ஒரு நல்ல தீர்வுகள் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுப்பார். உயர்கல்வி படிப்புக்கு உண்டானது, 2ஆம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். குருநாதருக்கு ஏதாவது நல்ல குரு அமைவது, எது சார்ந்து படிச்சுட்டு இருக்கீங்களோ, எது சார்ந்து தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதில் ஒரு நல்ல வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். இதே உங்கள் ஜாதகத்தில்
குரு வக்ரமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா கடன் வாங்க வைப்பார், நோய் அதிகப்படுத்தி கொடுப்பார், வேலையில் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகப்படுத்தி கொடுப்பார். அவர் இருக்கக்கூடிய இடம் லாபஸ்தானமாக இருந்தாலும் லாபத்துக்கு குறைவில்லாமல் கொடுத்துட்டு இருப்பார். ஏதாவது ஒரு வழிவகையில் கொடுப்பார் அப்படின்னாலும் மன ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளையும் கொடுப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து பாருங்க, குரு உங்க ஜாதகத்தில் வக்ரம் இல்லை அப்படிங்கும்போது பூர்வீக சொத்து சார்ந்த விஷயத்தை இந்த காலகட்டங்களில் பேசாமல் இருக்கிறது நல்லது. என்ன இருக்குதோ அதை மட்டும் கொண்டு போய் ஹேண்டில் பண்ணுறது சிறப்பு. அதாவது இப்போ வேலைக்கு போகிறீங்க, ஒரு வேலை மாற்றம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க, இந்த காலகட்டத்தில் பண்ண வேண்டாம். உயர்கல்வி படிக்கலாம்னு நினைக்கிறீங்க, இப்போ என்ன படிச்சுட்டு இருக்கிறீங்களோ அதை மட்டும் ஹேண்டில் பண்ணி படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். அதற்கப்புறம் பார்த்துக்கலாம். குரு வக்ரம் ஆகி முடிஞ்சு பிப்ரவரி முடிஞ்சதுக்கப்புறம் நாம் மற்ற விஷயங்கள் எல்லாமே அடுத்த படிப்பு என்ன படிக்கலாம், வேறு ஏதாவது பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இருக்குதா, அல்லது ஏதாவது ஒரு குருமார்களுக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வருதா, அதெல்லாமே அப்படியே கொஞ்சம் ஆறக்கூடுங்க. அது இயற்கையாக குரு வக்ரம் நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் ரிலீஃப் ஆகும் அப்படிங்கிறதுலையும் மாற்றமே கிடையாது. ஸோ இப்போது உங்களுக்கு கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா லாபஸ்தானத்திலேயே இருந்து குரு வக்ரம் ஆகிறதுனால ஓரளவுக்கு லாபங்களும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. பெருசாக நம்ம பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. சனி பகவான் வக்ரமாக இருக்கிறது மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்குமே தவிர குரு ஒரு சுபகிரகமாக இருந்து வக்ரமாகும் பொழுது பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. ஒருவேளை பாதிப்பு வருது அப்படின்னா உங்கள் தசாபுத்தி இப்படி தான் வருமே தவிர மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா இந்த தசாபுத்திக்கு இணைச்சு நம்ம குரு வக்ரகதியில் இருக்குதா இல்லையா உங்கள் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணும்பொழுது என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு வக்ரகதியில் அதே இடத்துல இருக்கார். சிம்ம ராசிக்கு குரு யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 5 மற்றும் 8ஆம் அதிபதி. அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது 5, திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வருமானம் அப்படிங்கிறது 8. இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் குரு பகவான் நிற்கிறார். அவர் இப்போ தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல தொழில் வளர்ச்சி, குழந்தைங்களுக்கு ஒரு தொழில் வளர்ச்சி, அதே போல் திடீர் ஜாக்பாட் அமைப்புகள் இதெல்லாமே குரு கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சியினுடைய விதி. இப்போ வக்ரகதி ஆகிறார். அப்போ வக்ரகதி ஆகும் பொழுது இந்த குரு என்ன செய்வார்? உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், திடீர் வருமானம், குழந்தைகளுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் பாருங்கள், இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் திடீர் வருமானம், லாட்ரி, ஷேர் மார்க்கெட் இது போல் விஷயத்தில் உங்களுக்கு கொஞ்சம் ஈடுபாடுகளை அதிகப்படுத்தி அதில் ஒரு வருமானத்தை அதிகப்படுத்துறது. ஏன்னா வக்ரம் அப்படின்னா வேகப்படுத்துதல், மிகைப்படுத்துதல், அதிகப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சீக்கிரமாக அதெல்லாம் செய்யணும், சீக்கிரம் சம்பாதிக்கணும், சீக்கிரம் குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற அமைப்பை எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடும். அதே போல் 8ங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தை சொன்னாலும் அது ஒரு அவமானத்தை சொல்லக்கூடிய இடம் அப்படிங்கிறது கவனமாக இருக்கணும். அதனால் ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக உங்கள் ஜாதக தசாபுத்தி நல்லா இருக்கிற மாதிரி பார்த்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ 8ஆம் இடம் திடீர் வருமானம், திடீர் அதிர்ஷ்டங்கள், அதே போல் 8ஆம் இடம் திடீர் அவமானங்களை சொல்கிறது, திடீர் தலைக்குடிவு ஏற்படுவது இதெல்லாமே 8க்கு போயிடும். அதே போல் மனைவி கணவருடைய குடும்பத்தை சொல்கிறதும் 8ஆம் இடம் தான். ஸோ இது சார்ந்து ஏதாவது உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்ததுனால் இதில் எல்லாம் உங்களுக்கு ஒரு பண வரவு, ஒரு ஜாக்பாட் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இல்லை அப்படின்னா குழந்தைகள்னால சில அவமானங்கள், ஏன்னா குழந்தைகளை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். குரு உங்களுக்கு 5, 8 கூடியவராக இருக்கிறதுனால சிம்மராசிக்கு குழந்தைகள்னால அவமானங்கள் ஏற்பட்டுதான் தீரணும் அப்படிங்கிறது இந்த பிறவியினுடைய விதி, அதை மாற்றவே முடியாது. ஸோ இப்போ இந்த காலகட்டங்களில் உங்கள் ஜாதகத்தில் அந்த குரு வக்ரம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன மாதிரி கொடுப்பார்? குழந்தைகள்னால ஒரு அவமானங்கள், அதே போல் ஏதாவது ஒரு தலைக்குழிவுகள், ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது பணமோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஏதாவது பண்ணியிருந்தீங்க அதில் கொஞ்சம் டவுன் ஆகிறது, பண இழப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறது, திடீர் அவமானங்களை கொடுப்பது. நல்லா ஒர்க் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, பார்த்தா திடீர்னு ஸ்டாப் ஆகிடும். நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்கும், அந்த வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சில அவமானங்களை ஏற்படுத்தி கொடுத்துருவோம். அதே போல் உங்களுக்கு பாருங்கள், சனியினுடைய பார்வை ராசி மேலே இருக்கிறதுனாலையும் குரு 10ஆம் வீட்டில் வக்ரமாக இருக்கிறதுனாலையும் வேலை செய்யக்கூடிய இடத்தில் தொழிலாளர்கள் மூலமாக கூட சில அவமானங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ 10 தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறதுனால தொழில் வளர்ச்சி, தொழில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு எடுக்கிறது இதெல்லாம் குரு வக்ரமாக இருந்தால் பண்ணுங்கள். குரு வக்ரமாக இல்லை அப்படின்னா என்ன இருக்கோ அதை செஞ்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது முழுக்க குரு ஒரு சுபகிரகமாக இருந்து சுபகிரக வீட்டிலேயே வக்ரமாகிறதுனால நம்ம பெரிய அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தாது அப்படிங்கிறத நம்பலாம். அசுப கிரகங்கள் வக்ரமானாதான், சனி செவ்வாய் இது போல் அசுப கிரகங்கள் வக்ரமானாதான் உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்கும். அதுவும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சனி வக்ரமாகி ராசியை பார்த்துட்டு இருக்கிறதுனாலையும் குருவும் இப்போ வக்ரமாக இருக்கிறதுனாலையும் தசாபுத்தியை மட்டும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணிட்டு மற்றபடி பார்க்குறப்போ புதிய முயற்சிகள் என்ன பண்ணலாம், அடுத்தது என்ன செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு செய்கிறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். வாழ்த்துக்கள், நன்றி. கன்னி ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு வக்ரகதி ஆகிறார். குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்கள் ராசிக்கு ஒரு வகையான
பாதகாதிபதி கெடுதலை செய்யக்கூடிய கிரகமாக இருந்தாலும் 9ஆம் இடத்துல ஒரு சுபருடைய வீட்டில் இருக்கும் பொழுது பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை. இருப்பினும் ராசியை பார்க்கிறார். ஏற்கனவே உங்கள் ராசிக்குள்ள கேது இருக்கார். சனியும் பார்த்துட்டிங்கன்னா வக்ரகதியில தான் நிற்கிறார். சுபகிரகங்கள் வக்ரமாகும் பொழுது பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை. சுபகிரகம் குரு. ஏன்னா சனி வக்ரமாகி தான் இப்போது நடந்துகிட்டு இருக்கு. அப்போ சனி வக்ரமாகிறதா கொஞ்சம் பிரச்சனை. மற்றபடி குரு வக்ரமாகிறது பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள், குரு பகவான் வக்ரமாக இருக்கிறார் அப்படின்னா வா வி இப்படிலாம் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி குரு வக்ரகதியில் இருக்குது அப்படின்னா இயற்கையாகவே பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு தீர்வுக்கு கொண்டு வருவாங்க. அதே போல் வீடு மனை சொத்து சுகங்கள், ஏன்னா வக்ரம் அப்படின்னா வேகப்படுத்துதல், மிகைப்படுத்துதல், அதிகப்படுத்துதல் அப்படிங்கிறது பெயர். அப்போது வீடு சொத்து சுகங்கள், வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாமே கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு, ஒரு புதிய முயற்சிகள், ஒரு அந்த எண்ணத்தை அதிகப்படுத்துறது, ஏதாவது ஜெயிக்கணும், ஏதாவது வீடு இன்னும் வாங்கணும், சொந்த வீட்டில் போய் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை, சொந்தமாக வண்டி வாகனங்கள் வாங்கி எல்லாத்துக்கு முன்னாடி பெயர் புகழோட வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏற்கனவே 9ல் இருக்கிறப்ப அந்த எண்ணத்தை எல்லாமே கொடுத்துட்டு தான் இருப்பார். இன்னும் மீண்டும் அதிகப்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்தது பாருங்க, அது தாய் ஸ்தானமாக இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் தாயினுக்கு உங்களுக்கு தாய் மூலமாக ஏதாவது ஒரு உதவிகள் கிடைக்கிறது, தாய்க்கு ஏதாவது நீங்கள் ஏதாவது நல்லது செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே கொடுப்பார். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இல்லை அப்படின்னா இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் தடைப்படுத்துங்க, கொஞ்சம் தாமதப்படுத்துங்க. இது எல்லாமே கொஞ்சம் ஏமாற்றங்களை கொடுத்து விடும் அப்படிங்கிறது உண்மை. பண இழப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதும் உண்மை. அதே போல் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் அதிபதியாக இருக்கிறதுனாலையும் குரு வக்ரமாக இருக்கும் பொழுது 7ஆம் இடம் அப்படிங்கிறது திருமண உறவுகள், கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்யோன்யங்கள், கணவன் மனைவி உறவுகள், நண்பர்கள், பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கிறது, இதெல்லாமே உங்களுக்கு 7ஆம் இடத்தை சார்ந்து வரும். ஒரு வியாபாரம் செய்கிறது அப்படின்னாலும் 7ஆம் இடம் தான். அப்போ குரு வக்ரமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க உங்கள் ஜாதகத்தில், இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். திருமண வரன் வரும், இன்னும் கொஞ்சம் நல்ல வரனாக பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்ல பிள்ளைய தேடலாம், இன்னும் கொஞ்சம் நல்ல மாப்பிள்ளையை தேடலாம். கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னா அதில் எல்லாமே ஒரு தீர்வு பண்ணுறதுக்கு என்ன ஒரு வழி. இப்போ டிவோர்ஸ் வரைக்கும் போனவங்களுக்கு எல்லாமே இந்த டைமில் கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்கன்னா கொஞ்சம் சால்வ் ஆகி வருவாங்க அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே கொடுத்து விடும். நண்பர்களுக்குள்ள பார்ட்னருக்குள்ள ஒரு வெறுப்புத்தன்மையோ, ஒரு புதிய பார்ட்னர் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளோ, புதிய நண்பர்கள் சேர்க்கையோ இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடும். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இல்லைன்னா கொஞ்சம் இந்த திருமணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் யோசித்து செய்யணும். குடும்பம் நல்ல குடும்பமாக கொஞ்சம் கவனமாக இன்னும் கொஞ்சம் கேர் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நண்பர்களுக்குள்ள ஒரு சில சண்டை வரும், மனக்கசப்புகள் வரும், தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் நமக்கு நடக்க போகுது இந்த காலகட்டங்கள். அதனால நம்ம இன்னும் ஒரு 4 மாத காலங்கள் தானே, அதனால நம்ம கொஞ்சம் இதிலிருந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் நம்ம ஜாதகத்தை படி தசாபுத்தியும் சரியில்லைனாலும் நம்ம ஜாதகப்படி கொஞ்சம் தாழ்ந்து போகிறது எதுவும் தப்பு வராது அப்படிங்கிறது தான் உண்மை. விட்டு கொடுத்து போகிறவங்க என்றைக்குமே கெட்டு போகிறதில்லை அப்படிங்கிறது உண்மை. அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏற்படுத்திக்கோங்கன்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு இவர் குரு இதே கன்னி லக்னமாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், முழுக்க பாதகாதிபதினு நம்ம எடுத்துக்கலாம். கன்னி ராசின்னா மனதை சொல்லக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறதுனால மனசை தான் போட்டு குழப்பும், மனசை சஞ்சலப்படுத்தும். அப்போ ஜாதக ரீதியாக பாருங்கள், தசாபுத்தி நல்லா இருந்தால் சுபகிரகங்கள் பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. தசாபுத்தி நல்லா இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களாக கொஞ்சம் போல சீண்டி பார்க்கும் அப்படிங்கிறதா உண்மை. துலாம் ராசி. துலா ராசியிலிருந்து 8ஆம் வீட்டில் பார்த்துட்டிங்கன்னா குரு மறைஞ்சு நிற்கிறார். பொதுவாக துலா ராசிக்கு குரு மறையிறது அப்படிங்கிறது கொஞ்சம் பண வரவுகளை கொஞ்சம் தடைப்படுத்தி கொடுத்தாலும் சில அவமானங்கள், அதே போல் கணவரோ அல்லது மனைவி வழியிலேயோ அல்லது கணவர் உறவுகள் மூலமாக மனைவி உறவுகள் மூலமாக கொஞ்சம் மன கஷ்டங்கள், கொஞ்சம் பிரிவினைகள், சங்கடங்கள் இதெல்லாமே கொடுத்துக்கிட்டு இருப்பார். அதே போல் ஒரு சிலருக்கு ஏன்னா 8ஆம் இடங்கிறது நம்ம அவமானம் மட்டும் சொல்லக்கூடாது, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வருமானம் இதெல்லாமே 8ஆம் இடம் தான். தசாபுத்தியில் நல்லா இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்குது, அதுதான் உண்மை. இப்போ அதே இடத்துல இருந்து, அதாவது உங்கள் வீடுன்னே சொல்லலாம், அதுவும் சுக்கிரனுடைய வீடு தானே, துலாமும் சுக்கிரனுடைய வீடு, ரிஷபமும் சுக்கிரனுடைய வீடு, அதே வீட்டிலிருந்து குரு வக்ரமாகிறார். அப்போ பெரிய அளவுக்கு குரு பாதகத்தை செய்யாது. ஏன்னா ஒரு சுபகிரகம் வீட்டிலிருந்து சுபகிரகம் வக்ரமாகும் போது பெரிய பாதிப்புகள் இல்லை. இருப்பினும் குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் 3 மற்றும் 6ஆம் அதிபதினு சொல்கிறோம். அப்போது 3ஆம் அதிபதி 8ஆம் வீட்டிலும் 6ஆம் அதிபதி 8ஆம் வீட்டிலும் மறைந்தால் கெட்டவன் கிட்டால் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்கான்னு பாருங்கள். குரு வக்ரமாக இருந்து விட்டால் சகோதரர்கள் மூலமாக ஆதாயம், சொத்துக்கள் சேர்ப்பது, முயற்சிகள் கைகூடுவது, நீங்கள் என்ன விஷயம் செஞ்சீங்கனாலும் அதில் காரிய ஜெயங்கள் ஏற்படுவது,
தைரியம் அதிகமாவது, விஜய வீரியஸ்தானம் அப்படிங்கிறது 3ஆம் இடம். அப்போ அதெல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துரும். அதே போல் 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடன், நோய், வழக்கு, உத்தியோகம், உங்களுடைய சித்தி உறவு முறைகள் இதெல்லாமே சொல்கிறது 6ஆம் இடம். அப்போ வேலை வாய்ப்புகள் தேடிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைப்பது, ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் மாறலாம்னு நினைக்கிறீங்க, அதற்குண்டான மாற்றத்திற்கு உண்டான வேகத்தை கொடுப்பது. ஏன்னா குரு அப்படின்னா வேகம் அதிகப்படுத்துதல், அந்த விஷயத்தை மிகைப்படுத்தி சொல்கிறது அப்படிங்கிறது அமைப்பு. அப்போ வேறு வேலை தேடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே கொடுக்கும். அப்போ கடன் ஏதாவது இருக்குதுன்னா கடனை சீக்கிரம் அடைச்சிடலாம், நோய்க்குள்ள நல்ல மருத்துவரை தேர்ந்தெடுத்து கொடுப்பது, இது எல்லாமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். ஏன்னா சுபகிரகம் வக்ரமாகிறது பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கொடுக்காது. ஏன்னா அசுபகிரகமாக இருக்கக்கூடிய சனி வக்ரத்தில் இருக்கார். சனி 5ஆம் இடத்துலேருந்து வக்ரமாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் செய்ய முடியாத சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட இந்த சுபகிரகம் வக்ரமாகிறது பெருசாக உங்களுக்கு நல்லதை மட்டுமே பண்ணும் உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்தால். இதே உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் சகோதர உறவுகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பெரிய முயற்சி, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் புதுசாக எதுவும் பண்ணாமல் இருக்கிறது சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் வெளியிடங்களுக்கு போயிட்டு வர்றது, கொஞ்சம் வெளி பயணங்களை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது என்பது சிறப்பு. கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக கொடுப்பார், நோயை அதிகப்படுத்தி கொடுப்பார், இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கடன் இந்த டைமில் வாங்காமல் இருக்கிறது சிறப்பு. ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போகலான்னு தோணும், ஆனால் தசாபுத்தி நல்லா இருந்தால் மட்டும் மாறுங்க. தசாபுத்தி நல்லா இல்லை அப்படின்னா மாறினீங்கன்னா மீண்டும் இன்னும் பிரச்சனைகளை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துரும். ஸோ அதனால் உங்கள் ஜாதகத்தில் கொஞ்சம் அந்த குரு வக்ரமாக இல்லைன்னா கொஞ்சம் கவனமாக இந்த 4 மாத காலங்களையும் கடந்து செல்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக 8ஆம் இடத்தில் குரு இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது வருமானம் வரும் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட உங்களுக்கு தசாபுதி சப்போர்ட் பண்ணால் முழுமையாக அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் ஏற்படுத்தி கொடுத்துவிடும். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி. விருச்சிக ராசியை பார்த்த வரைக்கும் சனியினுடைய வக்ர பார்வையில் தான் இருந்துட்டு இருக்கீங்க. இப்போ நேரடியாக குரு பார்த்துட்டு இருந்தார், இப்போ அவரும் வக்ரமாகிறார். இப்போ எப்பவுமே ஒரு சூட்சமமான விஷயம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, குரு பார்க்கிற இடத்தை சனி பார்த்தாலும், சனி பார்க்கும் இடத்தை குரு பார்த்தாலும் அந்த நபர் ஜாதகத்திலேயே மிகப்பெரிய வளர்ச்சி, அது அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம். அந்த இடம் அதிர்ஷ்டம், அந்த நபர் அதிர்ஷ்டம், அந்த இடத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் மூலமாக அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும், அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே தடையில்லாமல் வரும் அப்படிங்கிறது அமைப்பு. இப்போ 2 கிரகங்களுமே இதை பார்த்துட்ருக்கார், அதுவும் 2 வக்ரமாகி வேற பார்த்துட்ருக்கிறார். இப்போ அந்த வக்ரமாகி பார்க்கும் பொழுது, ஏன்னா சனி முதலே உங்களுக்கு வக்ரமாக இருக்கிறதுக்கு சனி பயிற்சியினுடைய வக்ரகதி பயிற்சியை நான் கொடுத்துருக்கேன். இப்போ வேற குருவும் வக்ரமாகிறாரு. ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் ஜாதகத்துக்கு தனம், பொருளாதாரம், குடும்பம், வாக்கு, உங்களுடைய குழந்தைகள், குடும்ப ஒற்றுமை, இதெல்லாமே உங்கள் குலதெய்வம், இதெல்லாமே சொல்லக்கூடிய இடத்துல தான் இந்த குரு இருக்கார். இந்த பொசிஷன் தான் குரு இந்த பிரிவில் உங்களுக்கு கொடுக்க போகிறார் அப்படிங்கிற அமைப்பை ஜாதகத்தில் இருக்குது. அப்போது இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இயற்கையாகவே 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு 7ஆம் இடத்துல இருக்கிறது யோகம். உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்கான்னு பாருங்கள். அப்படி வக்ரமாக இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டங்களில் பண வரவு, தடையில்லாத பண வரவு, ஏதாவது லாக் ஆயிடுச்சு, வெளியே பணம் கொடுத்து வராமல் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எல்லாமே வரும். உங்களுடைய பேச்சை ரசித்து கேட்பாங்க, பேச்சால் பெருமைப்பட வேண்டிய ஒரு காலகட்டங்கள், குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும், பொருளாதார நிலைகளும் கொஞ்சம் அதிகமாகும். அடுத்தது பாருங்கள், 5ஆம் இடத்துக்கும் அதிபதி ஆகிறதுனால 5ன்னா குழந்தை சார்ந்த விஷயத்தில் ஒரு பெயர் புகழ், குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண வேண்டிய ஒரு அமைப்பு. அதே போல் 5ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்துட்டு குலதெய்வம், நிறைய பேருக்கு குலதெய்வமே தெரியாமல் இருக்கும். அந்த குலதெய்வம் எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு காலங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இதெல்லாமே கிடைக்கும். 5ஆம் இடங்கிறது திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம். அப்போ திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவு இதெல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரம் இல்லாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இது சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் தடை தாமதங்கள், நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பணம் வெளியே கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது, ஜாமீன் கையெழுத்துக்கு யாருக்கும் போடக்கூடாது, மற்றவர்களுடைய பிரச்சனைக்கு பொறுப்பேற்கக்கூடாது, மற்றவர்களுடைய குடும்ப விஷயத்தில் போய் தலையிட்டு நீங்கள் மாட்டிக்கக்கூடாது. இதெல்லாமே உங்களுக்கு திரும்பி கிடைக்கும். நீங்கள் நல்லது தான் செய்ய போவீங்க, ஆனால் பழிபாவங்களை நீங்கள் ஏற்றுக்க வேண்டிய சூழ்நிலைகளை கொடுத்துவிடும். அப்போ பணம் வர இடம் கொஞ்சம் தடையாகிறதுக்குண்டான வாய்ப்பையும் கொடுத்துரும். பேச்சால் நிறைய பிரச்சனைகள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துருவார். குழந்தைகள்னால சில அவமானங்கள், குழந்தைகளுக்குடைய விஷயங்களை பூர்த்தி பண்ணாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், ஒரு குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணுறீங்க, குழந்தைக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரம் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஏமாற்றுதல் நடக்கிறதோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் செய்யக்கூடிய அந்த செலவுகள் அது உங்களுக்கு தடையாகிறது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடும்.
அதனால் இது வந்து உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி கனெக்டிவிட்டி ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு நன்மைகளை கொடுத்துடும், நல்ல தசாபுத்திகளாக இருந்தால். பொதுவாக சுப கிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகங்கள் வக்ரகதி ஆனாலும் அதுவும் சுபர் வீட்டிலிருந்து குரு வக்ரமாகிறது பெரிய பாதிப்புகள் இல்லை. ஆனால் அசுப கிரகங்கள் வக்ரமாகிறது தான் பிரச்சனை. அப்போ அசுப கிரகமாக இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருந்து வக்ரமாகும் பொழுது கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருப்பார் அப்படிங்கிறது உண்மை. அப்போது உங்கள் ஜாதகத்தில் இந்த குருவும் வக்ரமாகும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தணும். தசாபுத்தி நல்லா இருந்து ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருந்தால் குரு பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு 100% சொல்கிறேன். தனுசு ராசிக்கு ராசி அதிபதி வக்ரமாகக்கூடிய காலம். உங்கள் ராசி அதிபதி யார்? குரு பகவான் இல்லைங்களா? அவர் 4ஆம் அதிபதியும் ஆகி வக்ரமாகிறார். பொதுவாக 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது கொஞ்சம் கடன், நோய், வழக்கு, உத்தியோக பிரச்சனைகள், அப்புறம் நிம்மதி இல்லை. பணம் வரும், ஆனால் வருமானத்துக்கு உண்டான தேவைகளுக்கு உண்டான பணம் கிடைக்கல, அல்லது வந்தாலும் அது செலவாயிருது. இப்படிங்கிற அமைப்பை இந்த தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சி கொடுத்துட்ருக்குது. இப்போ அவர் ராசி அதிபதியே வக்ரமாகிறார். பொதுவாக ராசி அதிபதி இயற்கையாக வக்ரமாகக்கூடாது, ஏன்னா சொன்னபடி கேட்க மாட்டாங்கன்னு அர்த்தம். பிடிவாத குணம் ஏற்பட்டுரும், ஒரு செயலை செய்ய முடியாமல் போயிடும், நினச்சது நடக்காது அப்படிங்கிறத வக்ரமாகிறதுன்னு அர்த்தம். வக்ரம் அப்படிங்கிறது மிகைப்படுத்துதல், வேகப்படுத்துதல், அதிகப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு சுபருடைய வீட்டில் உங்கள் ராசி அதிபதி வக்ரமாகிறது பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கொடுக்காது அப்படிங்கிறது உண்மை. இருப்பினும் உங்களுக்கு சனி வக்ரமாகிறார் ஏற்கனவே சனி வக்ரமாயிருக்கார் இல்லைங்களா? அப்போ இந்த வக்ரமான காலகட்டங்களில் என்ன பண்ணும்? ஏற்கனவே அவர் வக்ரமாகி கொஞ்சம் பிரச்சனைகளை இப்போ கொடுத்துக்கிட்டு இருப்பார். ஸோ உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்காரா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அசுபகிரகங்கள் வக்ரமானால் தான் பிரச்சனை, சுபகிரகங்கள் வக்ரமானால் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அடுத்து உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்தால் இப்போ இந்த 4 மாத காலங்கள் கொஞ்சம் புதிய முயற்சிகள் செய்யலாம், புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலாம், மனம் கொஞ்சம் தெளிவாக இருக்கிறது, கொஞ்சம் வேகமாக எல்லா விஷயத்தையும் செயல்படுத்துறது, கொஞ்சம் பெயர் புகழ் கிடைப்பது, அதே போல் வீடு, மனை, சொத்து சுகங்கள், இதற்குண்டான வாய்ப்புகள், அது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அதற்குண்டான தேவைகள் என்ன பண்ணலாம், அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசனைகள், இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். அதை வாங்குறதுக்கான வாய்ப்புகளையும் கொடுக்கும். புதிய வாகனங்கள், ஆரோக்கியம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கிறது, நல்ல மருத்துவர்கள் வருவது, அதை தேர்ந்தெடுத்து செலக்ட் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது. அதே போல் 4ஆம் இடங்கிறது தாய்ங்கிறனால தாயினுடைய உதவிகள் கிடைப்பது, தாய்க்கு இருந்து வந்த நோய் நொடிகள் குறைவது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. நிறைய ஏமாற வேண்டிய சூழ்நிலைகள் வரும். பணம் சார்ந்த விஷயத்துலையும், நகை சார்ந்த விஷயத்துலையும், ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துலையும் இதெல்லாமே கொஞ்சம் ஏமாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்துவிடும். அப்போ புதுசாக இந்த டைமில் வண்டி, வாகனங்கள், வீடு சார்ந்த விஷயங்கள் இதில் எல்லாமே கொஞ்சம் புதிய முயற்சிகள் செய்யாமல் இருக்கிறது. இப்போ அதெல்லாமே வருதுன்னா பல முறை யோசித்து செய்கிறது. இது செய்யலாமா, இது வாங்கலாமா, இதனுடைய அத்தாரிட்டி யாருக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது ஒரு முறைக்கு பல முறை அதை வந்து விசாரிச்சுட்டு பண்ணுறது சிறப்பாக இருக்கும். அதே போல் சீக்கிரமாக அந்த மாதிரி விஷயங்கள் வரும் பொழுது உங்களை வேகப்படுத்தி செய்கிறதுக்கு உண்டான எல்லா தூண்டுதல்களையும் இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ அதில் எல்லாமே கவனமாக இருந்து செயல்படுத்தணும். அம்மா மூலமாக ஏதாவது உதவிகள் கிடைக்காம போகிறது, திடீர்னு அம்மாவுக்கு ஏதாவது உடல்நிலை கோளாறுகள் ஆகி அதற்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், ஏன்னா குரு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் வரும் அப்படிங்கிறதையும் காட்டுது. இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா சுபகிரகம் தானே வக்ரமாகிறாரு. அப்போ ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்தால் மலையாட்ட வர்றது பனியாட்ட போயிடும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ஸோ அதனால் ஒரு தடவை உங்கள் ஜாதகத்தை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த குரு சுபமான ஒரு கிரகம் வக்ரம் ஆகிறது முழுக்க உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தசாபுத்தி புடி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லைங்களா, இதுதான் நடக்கும், அடுத்தது இதுதான் நடக்கும், இந்த 4 மாத காலங்கள் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ அதற்குண்டான ஒரு பொறுமையும் நிதானத்தையும் கடைப்பிடித்தீங்கன்னா நிச்சயமாக இந்த வக்ர பயிற்சி உங்களுக்கு எதுவுமே பண்ணாது அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. மகர ராசிக்கு குரு பகவான் 5ஆம் இடத்துலேருந்து வக்ரகதியாகிறார். அப்போ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ராசி அதிபதி வக்ரத்தில் தான் இருக்கார். யார்? சனி பகவான். அவர் ஒரு பாவகிரகம். சுபகிரகங்கள் வக்ரமான பெரிய பாதிப்புகள் இல்லை. அது ஒரு சுபருடைய வீட்டிலிருந்து குரு வக்ரமாகும் பொழுது பெரிய பாதிப்பு குருவால் வருதோ இல்லையோ சனி பகவானால் கொஞ்சம் வக்ரகதியில் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். அப்போ ராசி அதிபதி வக்ரம். அப்போ 3, 12ஆம் அதிபதியும் இப்போ வக்ரம் ஆகிறார். உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்கான்னு பாருங்கள். அப்படி வக்ரமாக இருந்து விட்டால் உங்களுடைய பயணங்கள் சிறப்பாக இருக்கும். அது எது? வெளிநாடு, வெளியூர், வெளி தேசங்கள் சென்று வாணிகம் ஈட்டுவது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறது, இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். அதன் மூலமாக ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். சகோதரர்கள் மூலமாக ஒரு உதவிகள்,
நண்பர்கள் மூலமாக ஒரு உதவிகள், தைரியங்கள் அதிகமாகிறது, விஜய வீரிய ஸ்தானம் இல்லையா, காரிய ஜெயமாகிறது, வெற்றி கிடைப்பது, உங்கள் முயற்சிகள் எல்லாமே கைகூடி வருவது, இது எல்லாமே கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் விலகி அந்யோன்யமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார். அதே போல் குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருப்பது. அடுத்தது பாருங்க, 5ங்கிறது அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டங்கள் இன்னும் கொஞ்சம் பெருகக்கூடிய ஒரு காலகட்டங்கள், இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரம் இல்லாமல் இருக்கிறார் அப்படின்னா இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் காரியம் செய்யக்கூடிய ஏதோ ஒரு விஷயங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக செய்யுங்க, கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க. தேவையில்லாமல் உங்கள் கூட பிறந்தவங்களோட சண்டை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். வெளிநாடு வெளியூர் பயணங்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்கிறது, பண இழப்புகள் இல்லாமல் செய்கிறது, குழந்தைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்வது, குழந்தைங்களுடைய தேவைகள் ஒன்று கேட்குறாங்க அப்படின்னா அது பல முறை யோசித்து அது பண்ணலாமா வேண்டாமா, ஏன்னா பண இழப்புகளை கொடுக்கும். அதே போல் பாருங்கள், தேவையில்லாத விரயத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். திடீர் அதிர்ஷ்டங்கிறது ஷேர் மார்க்கெட், MLM, சீட்டு, பிட்காயின், இது போல் ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட திடீர் உழைப்பில்லாத வருமானம் வரக்கூடிய இடம் எல்லாமே அதிர்ஷ்டம்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அது போல் விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருப்பது. இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா, ஏன்னா சுபகிரகம் முதலே சொல்லியிருக்க பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கொடுக்காது. ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்தால் நம்ம ஓரளவுக்கு மூவ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்து கவனமாக நிதானமாக செயல்படுத்தணும். ஏன்னா குரு அப்படின்னா, அதாவது குரு வக்ரமாகிறார். வக்ரம் அப்படின்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். வேகப்படுத்துதல், மிகைப்படுத்துதல், அதிகப்படுத்துதல், சீக்கிரமாக செய்ய அது என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம், போய் செய்யலாம் அப்படிங்கிற இந்த விஷயத்தை, அந்த எண்ணத்தை நம்ம மூளையில் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்போது இதெல்லாமே கொஞ்சம் கவனமாக இருந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா முதலே ராசி அதிபதி வேறு வக்கரத்தில் இருக்கும் பொழுது முன்னாடி இருந்த ஒரு மைண்டு கெப்பாசிட்டி உங்களுக்கு இப்போ இருக்காது. அதே போல் முன்னாடி யாரெல்லாம் உங்களை ஒரு நல்ல பார்வையை பார்த்துருந்தாலும் இப்போ இந்த வக்கரகதிகள் பார்க்கக்கூடிய ஒரு பார்வை அப்படிங்கிறது நல்லா இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு. ஜாதகம் தசாபுத்தி கன்சிடர் பண்ணிவிட்டு ஒரு விஷயம் பண்ணுங்கள். அல்லது நான் முன்னாடியே சொன்னது போல் குரு கெட்டிருந்தால் எப்படி இருக்கும், குரு நல்லா இருந்தால் எப்படிங்கிறது நான் உங்களுக்கு முதலே கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, அதுபோல் செயல்படுத்தும் போது ஓரளவுக்கு வெற்றியை காணலாம். கும்பராசி. கும்பராசிக்கு ராசி அதிபதியே வக்ரமாகிறார். ராசி அதிபதி யார்? சனி பகவான். அவர் ஏற்கனவே வக்ரகதியில் தான் இருக்கார். இப்போது அதுவும் உங்களுடைய குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் 2 மற்றும் 11ஆம் அதிபதி. பண வர இடம், லாபம் பெறக்கூடிய இடம், குடும்பம், உங்களுடைய பொருளாதாரம், இதெல்லாத்தையும் உங்களுடைய வாக்கு, இதெல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் வீட்டில் வக்ரகதி ஆகிறார். அது அதே வீட்டில் பொதுவாக சுபகிரகங்கள் வக்ரகதி ஆகும் பொழுது, அதுவும் ஒரு சுபருடைய வீட்டில் வக்ரகதி ஆகிறது மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுக்காது அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு. அதனால் உங்களுடைய ராசி அதிபதியான சனி பகவான் ஒரு பாவ கிரகம், அவர் வக்ரமாகிறார் இல்லைங்களா. அப்போ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போது இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்கள், உங்கள் ஜாதகத்தில் வக்ரமாக இருந்தால் பண வரவு எங்காவது வெளியே கொடுத்துருக்குறீங்க, அது வராமல் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வர்றதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். பேச்சால் எல்லாத்தையும் சுற்றி வளைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, உங்கள் பேச்சு கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு, பொருளாதாரம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், பணம் தடை இல்லாமல் வரும், குடும்ப ஒற்றுமையும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, பொருளாதாரத்தில் ரொம்ப டவுனாக இருந்தீங்கனாலும் கூட ஓரளவு சரிப்படுத்தி கொடுத்துரும். அதே பாருங்கள், 11ஆம் அதிபதியும் குரு ஆகிறார். அப்போ லாபங்கள் இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாகிறது. மூத்த சகோதரர்கள் மூலமாக ஏதாவது ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு. அது 4ஆம் வீட்டில் வக்ரமாகும் பொழுது வீடு, மனை, சொத்து சுகங்கள், வண்டி வாகனங்கள் இதெல்லாமே வாங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் கொடுக்கும். ஏன்னா குரு அப்படின்னு சொன்னால் அந்த வக்ரமாகக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது, வக்ரம் அப்படிங்கிறது வேகப்படுத்துதல், மிகைப்படுத்துதல், அதிகப்படுத்துதல், ஒரு விஷயத்தை சீக்கிரம் பண்ணு, அதை செஞ்சிரு, இது உனக்கு அடுத்தது கிடைக்காது அப்படிங்கிறத நம்ம மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது மைண்டில் நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கும். அப்போ இதெல்லாமே, இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத அமைப்பு. இதே உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரம் இல்லை அப்படின்னா இது சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. அப்படி போட்டால் திரும்ப உங்களுக்கு தான் பிரச்சனை. ஏன்னா சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வக்ரம், ராசி அதிபதி வக்ரம், திரும்பி நேராக உங்களுக்கு தான் வரும். அடுத்தது பாருங்கள், குடும்பத்தில் பேச்சால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள். சாதாரணமாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும், அது பெரிய பூதாகரமாக வெடிச்சிருக்கும். அதனால் ஒரு பிரிவினைகளோ, சண்டை சச்சரவுகள் அதிகமாக வேண்டிய ஒரு காலகட்டங்களோ ஏற்படுத்தி கொடுத்துரும். பொருளாதாரம் கொஞ்சம் சிறப்பில்லாமல் இருக்கிறது, நார்மலாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். அதே போல் லாபங்கள் நல்லா வந்துட்டு இருந்தாலும் கூட லாபத்தில் ஓரளவுக்கு குறைபாடுகள் ஏற்படுறது அல்லது மிதமான லாபங்களே கிடைப்பது. மூத்த சகோதரர்கள் மூலமாக ஏதோ பிரச்சனைகள் வருவது,
அதே போல் சில விஷயங்கள் மனசு வந்து ஆசையாக இருக்குது, அங்கே போகலாம் இங்கே வரலாம், ஒரு பயணங்கள் பண்ணலாம், இதெல்லாம் கொஞ்சம் தடையாகிறது. அப்போது இந்த காலகட்டங்களில் பார்த்துட்டிங்கன்னா ஏதாவது ஒரு வீடு வாங்கலாமா, வண்டி வாகனங்கள் வாங்கலாமா, அல்லது ஒரு இடத்துக்கு போகலாமா அப்படிங்கிறது எல்லாமே சிந்திக்க வைக்கும். அப்போ கொஞ்சம் யோசனை பண்ணி வாங்கணும். அதை தேவையில்லாமல் லாக் பண்ண வைக்கும். உங்கள் லாபத்தை வரக்கூடிய பணத்தை லாக் பண்ணுறது, விரயம் பண்ணுறது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துரும். தாய் மூலமாக ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்துறது, தாய் சொத்துக்கள் மூலமாக ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்துறது, தாய் தந்தை பூர்வீக சொத்துக்கள் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுத்து அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணி கொடுப்பார். நான் முதலே சொன்ன மாதிரி சுபகிரகங்கள் வக்ரமாகிறது பெரிய பாதிப்புகள் இல்லை. இருப்பினும் தசாபுத்தியை பார்த்துட்டு நீங்கள் ஒவ்வொரு செயல்களும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செயல்படுத்தும் பொழுது இந்த வேகத்தினுடைய தாக்கம் கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. மீன ராசி, உங்கள் ராசி அதிபதியே வக்ரமாகிறார். ஏன்னா குரு 1 மற்றும் 10ஆம் அதிபதி. நீங்கள் உங்களுடைய தொழில், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய கர்மா, உங்களுடைய செயல், புகழ், இதெல்லாம் உங்களுடைய ஆயுள், இது எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய இந்த பிறவிக்கான பொறுப்பேற்றுக்கக்கூடிய கிரகம் எதுன்னா குரு பகவான் தான். அப்போ அவர் வந்து வக்ரகதி ஆகிறார். இயற்கையாகவே சனி வக்ரத்தில் இருக்கிறார். அதாவது வக்ரம் அப்படின்னா வேகப்படுத்துதல், மிகைப்படுத்துதல், அதே போல் அதிகப்படுத்துதல். அந்த விஷயத்தை மூவ் பண்ணுறது, டக்குன்னு பண்ணணும், சீக்கிரம் செய்யணும், அதற்குண்டான விஷயத்தை எஃபர்ட் போடுங்க அப்படிங்கிறத நம்ம மூளையை அது வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை வந்து ஸ்பீட் பண்ணி கொடுக்கும். அப்படி இருக்கும் பொழுது முதல்லையே பாவகிரகமாக இருக்கக்கூடிய சனி வக்ரமாக இருக்கிறார். சனி வக்ரமாகிறது ஒரு பெரிய மைனஸ் தான். இருப்பினும் குரு வக்ரமாகி இப்போது 3ஆம் இடத்தில் இருக்கிறார், வரப்போகிறார். அப்போது ராசி அதிபதி வக்ரமானால் கொஞ்சம் உங்கள் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுறது ரொம்ப விசேஷம். உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்கிறாரான்னு பாருங்கள். ஒருவேளை குரு வக்ரமாக இருந்து விட்டால் இந்த காலகட்டங்கள் இந்த பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. பெயர் புகழ் கிடைக்கும். நீங்கள் யார், நீங்கள் எதற்காக இருக்கிறீங்க, அடுத்தது என்ன பண்ணலாம், தொழில் வளர்ச்சிக்காக என்ன பண்ணலாம், எப்படி மூவ் பண்ணால் நமக்கு லாபங்கள் கிடைக்கும், நம்ம கர்மாவை கழிக்கிறதுக்கு உண்டான வழிகள் என்ன, உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே தடையில்லாமல் நடப்பதற்குண்டான விஷயங்கள் என்ன, காரியம் எப்படி ஜெயப்படுத்தலாம், அதே போல் உங்கள் கூட பிறந்தவங்கள் மூலமாக உதவிகள், அதுவும் இளைய சகோதரர்கள் மூலமாக, இளைய சகோதரிகள் மூலமாக ஒரு விஷயங்கள் கிடைப்பது, இதெல்லாம் பண்ணி கொடுப்பார். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரம் இல்லை அப்படின்னா இது சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. கொஞ்சம் பெயர் புகழ் கெடுவது, கொஞ்சம் மைண்டு வந்து சரியில்லாமல் இருக்கிறது, நிறைய குழப்பங்கள் ஏற்படுறது, என்ன பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம், எங்கே போகிறோம், எங்கே வரோம், எதுவுமே ஒரு சப்போர்ட் இல்லாமல் பண்ணுறது, நீங்களாக இல்லாமல் இருப்பது, அதே போல் தொழில் ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது, தொழிலை வந்து ஒரு லாபத்துக்கு உண்டான விஷயத்தை செய்யாமல் இருக்கிறது, மைண்டு டோட்டலாக அப்செட் ஆகிறது, புதுசாக ஏதாவது தொழில் நபர்களை போய் சந்திக்கலாம், அதை மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஸ்லோ பண்ணி கொடுக்கறது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார். அதுவும் பார்த்துட்டிங்க கூட பிறந்தவர்கள் மூலமாக ஏதாவது ரொம்ப வழக்குகளை ஏற்படுத்தி கொடுக்கறது, காரிய ஜெயங்கள் கொஞ்சம் குறைவாக இருப்பது, கொஞ்சம் தைரியம் குறைவாக இருக்கிறது, செய்யலாமா வேண்டாமா, இங்கே போகலாமா வரலாமா அப்படிங்கிற நிறைய சிந்தனைகளை அதிகப்படுத்தி கொடுத்து விடும். ஏன்னா குரு தான் உங்களுக்கு சிந்தனையை கொடுக்கும். லக்னம் தான் நம்மளுடைய ஆயுள் பலம், நம்மளுடைய எண்ணங்கள், இதெல்லாம் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கிரகம், ஒரு இடம். அப்போ அந்த கிரகம் வக்ரமாகும்பொழுது உங்கள் ஜாதகத்தை தசாபுத்தி கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. தசாபுத்தி நல்லா இருந்தால் சுபகிரகங்கள் வக்ரமானாலும் பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுப்பது இல்லை. ஒருவேளை தசாபுத்தி சரியில்லாமல் இருந்தால் கொஞ்சம் மனக்குழப்பத்துக்கும் கொஞ்சம் தேவையில்லாத ஒரு பண இழப்புகளோ விரயமாகிறதோ இதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துவிடும். அதனால் இந்த காலகட்டங்களில் குரு வக்ரமாக இருக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு அதற்குண்டான விஷயத்தை நிதானமாக பொறுமையாக செய்வது என்பது சிறப்பான விஷயமாக இருக்கும். வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவடிகளே சரணம்.